இங்கே ½ இன்ச் பார்த்தீங்களா, இந்த கோடு சின்ன கோடு தான் ½ இன்ச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ½ இன்ச் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. கரெக்டாக பாருங்கள் வந்துருச்சுங்களா. இப்போ இதுவும் அதே மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இதுவும் அதே மாதிரி பாருங்க இப்படி போட்டுக்குங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போட்டிங்களா. இப்போ இதை எடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. சென்டர் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கேலப்பிங் மாடல் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இது கட்டிங் பண்ணோன்னா இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து பின்னாடி போகிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ வரும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ வரும். இது வந்து எப்படி ப்ராப்பராக வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 44. இது பாருங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பாருங்கள் 22ங்களா. இதோட சைஸ் வந்து 44 சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இது வேறு எங்கேயோ தைச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி. இது வந்து ஸ்கேல்பிங் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் கட்டிங் பண்ணும்போது சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது சரியில்லைங்கிறது உங்களுக்கு நான் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எம்மிங்கே வந்து வைக்கல, அதாவது ஸ்டிப்பே கொடுக்கல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே வச்சு திருப்பி இருக்கிறாங்க. இப்படிலாம் தைச்சோம்னா ப்ளவுஸ் வந்து செட்டே ஆகாது, கழுத்து வந்து இறங்கும். புரியுதுங்களா. இந்த மாதிரி தைக்கவே கூடாது. உள்ளே ஒரு துணியாவது கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. எம்மிங் வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்தது. இல்லை எம்மிங் மாதிரி அந்த அதாவது கிராஸில் போட்டு அந்த எம்மிங் வச்சு அதை வந்து தையலோடு போடலாம். இல்லைனா உள்ளே ஒரு ஸ்டிப்பு கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும். இது அவங்க வந்து அப்படியே வச்சு அடிச்சுட்டாங்க ஃப்ரண்ட்டில் சரிங்களா. பேக்கில் விட பாருங்கள் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டிப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் அப்படியே வச்சு அடிச்சு விட்டாங்க. இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் ஒரு ஸ்டெம்பராக இருக்காது. நாளாக இது வந்து பிஞ்சிரும், இல்லைன்னா கிழிஞ்சிரும். அதனால் வந்து கழுத்து வந்து இறங்கும், லூஸ் ஆகிட்டே போகும். இது ப்ராப்ளம் இருக்குது. நிறையா சொல்லியிருக்காங்க. நான் வீடியோவில் ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. என்ன புரிஞ்சிக்கணும், டெய்லி நல்லா பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து பொறுமை வேணும். மெயின் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸில் எந்த லெவலுக்கும் போய் நீங்கள் வந்து தைக்க முடியும். மெயின் அதை பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் 44 ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது ப்ராப்பராக எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் இதோட ஹைட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஹைட்டு பாருங்கள் 14 ரேஞ்ச் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து 14 ரேஞ்சு ஹைட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்து இது வந்து லைனிங்கு சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபோல்டு இந்த பக்கம் வச்சுங்க, ஓப்பன் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இது அப்படியே வந்து ஒரு கோடு போட்டுங்க. லைட்டாக தள்ளி வச்சு ½ இன்ச்சு தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 14.5 கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு டைமோட செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 14 இருக்குது சரிங்களா. இந்த 14.5 இங்கே வைக்கிறீங்க. மேலே வந்து ½ இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டரை பிடிக்கிறதுக்கு போயிடும். அதனால் வந்து நீங்கள் இப்படி வைக்கும் போதே ஒரு ½ இன்ச்சு எக்ஸ்டெண்ட் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 வச்சு நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இப்படி வச்சு கோடு போட்டுங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம டாட் ஸ்கேல் வந்து 3 டாட் ஸ்கேல் வந்து அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இதை வச்சே தான் உங்களுக்கு நான் கட்டிங் பண்ண போகிறேன். தெரிஞ்சுங்க இது எந்தளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது பார்த்துங்க. இதை வந்து எனக்காக நான் சொல்லலை, புதுசாக பழகிறவங்க, புதுசாக பழகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்துன்னா ஷேப் அவுட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லாகும். நான் இதுலேயே வந்து நான் வெட்டி காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து மாடலுக்காக இந்த நாட்டு வச்சுருக்காங்க, எனக்கு நாட்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நான் வச்சு சார்னு சொல்லிட்டேன். இது பாருங்கள் இது நார்மலாக தான் போட்டிருக்கிறேன். ஷோல்டர் வந்து பாருங்கள் 13 வருது. நான் வந்து 13 வைக்க போகிறதில்ல, 13 தான் வைக்க போகிறேன் சரிங்களா. 13 வைக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 6.5 வைக்கணும். இப்போ இங்கே ஒரு ½ இன்ச்சு போயிடும் சரிங்களா. அதனால் என்ன பண்ணணும் 7 இன்ச்சு வச்சு நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஆம்கோலோட ஹைட்டு எவ்வளோ வைக்கிறது அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இது வந்து ஹைட்டு எவ்வளோ வைக்கிறீங்க, எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சைஸ் வைஸாக வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இதே நெக்கு மேலே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஹைட்டு வந்து மாறுபடும். இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி வைக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் 7 இன்ச்சு, இது 7 இன்ச்சில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதே வந்து நெக்கு வந்து மேலே போச்சுன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆம்கோல் வருது பார்த்தீங்களா, அது வந்து டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது மேலே போகும்போது என்ன ஆகுன்னா ஷோல்டர் கொஞ்சம் பெருசு வரும். அதாவது க்ளோஸ் நெக்காக வச்சாலும் இது வந்து மேலே போகும். மேலே போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து இது பத்தாது, அதாவது கீழே இறங்கி வரும். இந்த 7 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 7ங்கிறது 8 கூட வரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நெக்கை பொறுத்து தான் எல்லாம் மாறும். புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஃப்ரண்டில் வந்து டாட் பிரச்சனை
ஷேப் அவுட்டுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கேல் வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எல்லாமே மைண்டில் இருக்குது. என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, எதுலெல்லாம் கன்ஃபியூஸ் வருது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே உண்டான ஸ்கேல் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது. பக்காவாக ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றாவே போட்டுட்ருப்பேன். மெயினாக அது வந்து மைண்டில் வச்சுங்க. மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பேருங்க, எவ்வளோவுன்னே தெரில, அத்தனை பெர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெலாம் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 தான் வைக்க போகிறேன். இந்த ஹைட்டுங்கிறது பாருங்கள், இவங்க லெவலுக்கு இப்படி தான் இருக்கும். உங்கள் சைஸ் என்னவோ அது மாறும், நெக்கு எப்படியோ அது மாறும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 7 வச்சு இது மார்க் பண்ணிங்க. கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள், ஒரு இன்ச்சு இருந்தால் போதும். 1.25ங்கிறது போதுமானது. இது பாருங்கள், இது 1 இன்ச்சு தான் வரும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜஸ்ட்டு கரெக்டாக பாருங்கள், 22 இருக்குது. சரிங்களா? 22னா நீங்கள் வந்து அதில் பாதி எவ்வளோ வைக்கணும்? 11 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். 11. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவை நம்ம துணி விடுவோம் தெரியுங்களா? அதான் எக்ஸ்ட்ராவை நம்ம துணி விடுவோம். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் இதில் எவ்வளோ இருக்கோ அது வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் இப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். 11 வைக்க தேவை நமக்கு, அப்படியே 1.5 இன்ச்சு. அப்போ வந்து எவ்வளோ? 12 வருது. சரிங்களா? 12 வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து பிடிக்க போகிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. நான் ஸ்கேல் அளவு தான் வைப்பேன். மேக்ஸிமம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25க்கும் கொஞ்சம், அதாவது அதிகமாக தான் வரும். 1.5க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் உங்கள் பாணியிலே நான் வந்து 1.5 வச்சுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிப் சைஸு. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய மிஸ்டேக் சொல்லிடுறாங்க. நான் வந்து நிறைய எப்படி இப்போ ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு பிடிச்சிட்டேன், இந்த சைடும் பிடிச்சிட்டேன். இது பாருங்கள், சரியாக வந்துருச்சு. சரியாக வந்துருச்சு. இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஷோல்டரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? இப்படி வருது, அதாவது இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல நெக் வந்து லூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வந்து ஸ்டிப்பு கொடுக்காமல் அடிச்சிட்டாங்கன்னா அதனாலையும் வரும், இந்த இதனாலையும் கொஞ்சம் வரும். நான் இது வந்து 3/4 இன்ச்சு இந்த இடத்துல இப்படி நான் கேப் வைக்க போகிறேன், பார்த்துங்க. இப்போ வந்து இடுப்பு, அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து இருக்குங்களா, ஹிப் சைஸ் இடுப்பு பாருங்க 17 இருக்குது. சரிங்களா? 17ல் பாதி எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். சரிங்களா? 8.5, நான் 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லுவேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 8.5 வந்து வைக்கணும். அதுலேருந்து 2.5னா பாருங்கள் 11 இன்ச்சு வரும். சரிங்களா? 11 இன்ச்சு வச்சு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். 12 இன்ச்சு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். 12 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கீழே வந்து நீங்கள் 1 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கிங்க. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஷியூராக கணக்கு போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு சிலர் கன்ஃபியூஷனில் நீங்கள் வந்து சின்னதாக வெட்டிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இந்த ஓரத்தில் தான் வரும், இத்தினோடு தான் துணி இருக்கும். மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணிடுறீங்க. ஏன் எப்படி எனக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ எனக்கு கடைக்கு வர ப்ளவுஸ் ஒரு சிலர் வந்து கொடுக்கும்போது இது நான் இது சரியில்லைன்னு எனக்கு தைச்சி கொண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ப்ளவுஸை பார்த்தேன்னு சொல்லிடுவேன், லேடிஸ் தைச்சாங்கன்னா எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து அனுபவபூர்வமாக எல்லாமே தெரியறது தான் நான் சொல்ல வரேன். எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்கம்மாங்க, எனக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் பெண்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல வரல, மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதனால தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டிங்கன்னா நம்ம இங்கே தப்புன்னு தெரியுங்களா, மெயின் இந்த இடம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்காக ரொம்ப வச்சுறாங்க, ஒரு இன்ச்சு அந்த பின்னாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. வச்சிட்டிங்கன்னா நம்ம தைக்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக விட்டுட்டீங்க, ஓரத்தில் இருக்கும், பெருசு சின்னது பண்ண முடியாதா, பெருசு பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக சொல்ல வரேன். முடிஞ்சிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக நேராக வச்சு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து மேலேருந்தே அளக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து 5.5 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து 5.5 வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கு போயிடும், புரியுங்களா? அப்போ 5.25 கணக்கு வந்துடும். இப்படின்னு மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுங்க. 3 இன்ச்சு வருது. சரிங்களா? நான் 3 இன்ச்சு வைக்க போகிறது கிடையாது, 2.25 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், 2.25 இங்கே வரும். அப்போ 3 இன்ச்சு வச்சோம்னா 1/4 இன்ச்சு போயிடும், கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து
எனக்கு ஸ்கேலப்பிங் மாடல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கில் வந்து நெக் வந்து நல்லா அழகாக தெரியறதுக்காக உங்களை நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, இப்படி வச்சு நீங்கள் நார்மலாக கட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2.5 இன்ச்சு, அதாவது 2.25 இன்ச்சு வந்து ஃபினிஷிங்கில் வச்சா போதும். நான் 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து நார்மலாக தைக்கிறதா இருந்தால் இப்போ ஸ்கேல்பிங் மாடல்னால கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறேன், சொல்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே 2 இருக்குங்களா, 2.25 தான் வரும் ஷோல்டர். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 2.25 தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கேலப்பிங் மாடல் தைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது இப்படி மார்க் பண்ணிங்க, அவ்வளோதான். இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா பாதியிலே நம்ம வந்து ஏதாவது சொன்னோன்னா உங்களுக்கு குழப்பமாயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி பேக் வந்து வெட்டிங்க. இந்த நெக்கை மட்டும் வெட்டிடாதீங்க. இது மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து, அதாவது ஸ்கேலப்பிங்கில் நான் நார்மலாக நெக்கு வி நெக்லாம் வெட்டுறோன்னா நீங்கள் இதை அப்படியே வெட்டி தைச்சிக்கலாம். ஸ்கேலப்பிங்னால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வெட்டக்கூடாது, நெக்கு வந்து வெட்டக்கூடாது. சரிங்களா? நான் எப்படி இதை வந்து வெட்டுறேங்கிறது பார்த்து தெரிஞ்சுங்க, என்ன பண்ணணுங்கிறதும் பார்த்துங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக கோட்டில் வெட்டிக்கங்க. இதை வந்து கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க கரெக்டாக. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மட்டும் அர்க்காத் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வைங்க. இப்படி இதை இப்படி மடிச்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நார்மல் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் கிராஸ் கட்டிங்காக போட போகிறேன். ஏன் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்க, கிராஸ் கட்டிங்க்கு நான் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சரியில்லைண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் கரெக்ட் பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படியே வச்சு மேலே வந்து அப்படியே மார்க் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த கோட்லேயே அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அப்படியே வந்து பாருங்கள், மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 3/4 இன்ச்சு ஸ்கேலை தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல மார்க் ஒன்று போட்டுங்க. இதே மாதிரி இங்கே ஸ்கேலை கரெக்டாக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இப்போ அப்படியே ஸ்கேலை அப்படி எடுங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த துணி மேலேயே அப்படி வச்சு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. சரிங்களா? சிம்பிள், முடிஞ்சதுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக இங்கே வருது. இதை எடுத்து இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தள்ளிச்சு 1.5 இன்ச்சு தான் வரும். இப்படி மார்க் பண்ணிங்க. நெக்குக்கு பாருங்கள், கரெக்டாக வந்து கோடு இப்படி போட்டுக்குங்க. இங்கே 3/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த பட்டி வருது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.5 இன்ச்சு வருது. சரிங்களா? 7.5 இன்ச்சு என்ன பண்ணணும், நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு 8.5 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு 8.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், 1 இன்ச்சு எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு போயிடும், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ இதை வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, யோக் பட்டி எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், 2.25 இன்ச்சு தான் வருது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வச்சிட்டிங்களா, இங்கே பாருங்கள், அதாவது இவங்க பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள், 2.5 இன்ச்சு பிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஷோல்டரில் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே வந்து பிடிக்கிற அளவுக்கு. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா எங்கே வருது பாருங்கள், அதாவது இது லைனிங் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க, இங்கே தான் தையல் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருது. சரிங்களா? இந்த அளவு வருது. இது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட மெயின் டாட்டு பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டாட்டோட இது அளவு, இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4.25 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து 4.25க்கு 4.5 வைக்க போகிறேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா. இங்கே வருது, இந்த இடத்துல வருது சரிங்களா. இப்போ உங்களோட சென்டர் என்ன கணக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த இடம் தான் சென்டர் வரும் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ஸ்கேல்லையே நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் சென்டரை போட்டுட்டு இப்படி பாருங்கள், வெரி சிம்பிள். முடிஞ்சுங்களா. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா, இந்த கோடு சின்ன கோடு தான் 1/2 இன்ச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. கரெக்டாக பாருங்கள், வந்துருச்சிங்களா. இப்போ இதுவும் அதே மாதிரி இப்படி போட்டுக்குங்க, இதுவும் அதே மாதிரி பாருங்க இப்படி போட்டுக்குங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போட்டிங்களா. இப்போ இதை எடுத்துருங்க. முடிஞ்சிச்சு, சென்டர் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து இதை உங்களுக்கு இவ்வளோ அகலம் எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா 1.25 இன்ச்சு வச்சா போதும். பாருங்க 1.25. ஏன் நம்ம ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் போட்டோம், அவங்க கழுத்து வந்து கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக 100% கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி நான் ஏகப்பட்டது தைச்சி கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2.25 யோப்பட்டி வச்சுருந்தாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இவங்களுக்கு இவ்வளோ இருக்கிறதுனால, அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு ஷேப் அவுட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இழுத்துலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிப் வச்சு தைச்சிட்டோம்னா இது வந்து கழுத்து வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 2.25 வந்து பார்த்தீங்களா, அந்த 2.25 வந்து வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 2.25க்கு நம்ம கனெக்ட் பண்ணி இங்கே வருது சரிங்களா. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். 2.25 வந்துச்சு. ஆப்போசிட்லேயே 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் மாறும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இப்படி பாருங்கள், சென்டர் டாட்டு 10 இன்ச்சில் வந்துச்சு பார்த்தீங்களா. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது புரியுங்களா. ரொம்ப இது வந்து ஹைட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா கீழே இறக்குன மாதிரி வரும். ஒரு ஃபிட்டிங் வந்து ஷேப் அவுட்டு அதாவது ஷேப் அவுட்டு ஆகிடும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. பாருங்கள், இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இப்படி கொண்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வளைச்சும் கொண்டு போகலாம், ஸ்ட்ரைட்டாகவும் தைச்சிக்கலாம், அதாவது கட் பண்ணி தைச்சிக்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்க, இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கழுத்து வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி மேலே இருக்கு பார்த்தீங்களா, அது செக் பண்ணிக்கலாம். நெக்கு வரைய மறந்துட்டேன், ஒரு நிமிஷங்க. இப்போ வந்து இவங்க வந்து நெக்கு வந்து கொஞ்சம் லூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து மேலே வந்து வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து பாருங்கள் கோடு போட்டிருந்தீங்களா, அது தாண்டியே வந்துச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து இதில் வந்து 1/4 இன்ச்சு குறைஞ்சிச்சு. நான் இப்போ கோட்டுக்குள்ளே வெட்டும்போது அதில் ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். அதாவது நெக்கோட இது வருது பார்த்தீங்களா அளவு, அது கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த இடம் உங்களுக்கு லூஸ் வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து புரிஞ்சது புரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் நான் வந்து போட்டுருவேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் வெட்டிங்கனால அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எந்த பக்கமும் இழுக்காது, ஷேப் அவுட்டுங்கிறது வரவே வராது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து அர்க்காத்து ஒன்று போட்டுக்குங்க, இங்கேயும் வந்து அர்க்காத்து ஒன்று போட்டுங்க, அர்க்காத்து போட்டுங்க, இந்த இடத்துல அர்க்காத்து போட்டுங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வெட்டுறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அது எல்லாமே தெளிவாக எப்படி கட் பண்ணணுங்கிறது பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேலப்பிங் சொல்லியிருக்கிறேன் மெயினு. இப்படி பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு தான் நான் ட்ராயிங் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இது வந்து பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க.
இப்போ ஸ்லீவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லீவ்ஸ் லென்த்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன இருக்கா தான் வைக்க போகிறோம். கரெக்டாக இப்படி வச்சு 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அந்த ஓப்பன் நல்லா தெளிவாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இப்படி வைங்க. இந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி சும்மா இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டேப் எடுத்துகிட்டு அளக்கணுங்கிறது டைமிங் எல்லாமே சேவ் ஆகும். அதுதான் சொல்கிறேன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதே வைக்கலாம். கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள் 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறாங்க. இப்படி பாருங்கள் 11 இருக்குது, இங்கே 11 வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்கேல் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்து பத்தாமல் போயிடும். இப்போ நான் வந்து வேறு லெவலில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 80% முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்கேலுக்கும் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஸ்கேல் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராசஸிங்கில் போய்ட்டுருக்கு. 80% முடிஞ்சுது, இன்னும் 20% டெஸ்டிங்கில் இருக்குது. முடிஞ்சுன்னா அதுவும் வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து டேப்பை வச்சு இப்படி அளக்கிற பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அந்த ஸ்கேலும் நம்ம சேனலில் வரும். சரிங்களா? புதுமைகளை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கங்கள். புதுமையான விஷயங்களை செய்யணுங்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ இது தள்ளி அப்படியே பாருங்க, லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வெட்டிக்கங்க. இப்போ ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிங்க. ஏன்னா கட்டிங் வெட்டினதுக்கப்புறம் பார்த்துங்க. அதில் நீங்கள் பார்க்கறத விட கட்டிங் வெட்டினதுக்கப்புறம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 11 இன்ச்சு வருது. சரிங்களா? இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக என்ன பண்ணுங்கள், டேப் அப்படி எடுத்துக்கங்க. இப்படி வச்சுக்கோங்க. இது வருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ இதை வந்து வெட்டிக்கிங்க. இப்போ லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய சைஸ் வரும்போது இப்போ தான் போட்டு வெட்டணும். இந்த இடத்துல ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா போதும். 2ஆக மடித்து வச்சு போட்டுட்டிங்கன்னா 2 பக்கமும் நீங்கள் ஜாயிண்ட் போட்டு கிடக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். இப்படி பாருங்க, கரெக்டாக அப்படி வெட்டிக்கங்க. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத்துல போட்டுருங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்க, இந்த கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ்ஸ் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி போட்டுருங்க. போட்டு இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், தைக்கிற அளவுக்கு வச்சு அப்படியே இப்படி போடுங்க. போட்டுட்டு இதை அப்படியே கரெக்டாக வெட்டிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் லைனிங் தேவைப்படும். ஸ்கேலப்பிங்னால ஒரு 1.60 1.70 தான் ஓகே தான். எதனால 1.70 அப்படிங்கிறது அது நான் பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் முடியல, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்கள், இப்படியே வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்களா? இதே வந்து பாருங்கள், இப்படியே அழகாக ரொம்ப மேலே போயிடாங்க. ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே வெட்டிக்கணும். இந்த இடத்துல வர்க்காத் போட்டுருங்க. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனால முன் பக்கங்கிறதுனால. இப்போ நம்ம வந்து இதையும் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோக் பட்டி நம்ம வெட்ட போகிறோம். யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது அதையும் செக் பண்ணிங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது அந்த பெருசு சின்னது வந்துருச்சுங்கிற பிரச்சனை இருக்காது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், 10.25 இன்ச்சு வருது. நீங்கள் 10 இன்ச்சோட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.25 வந்து ஹைட் இருந்தது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து 5.5 இன்ச்சு வச்சு கட் பண்ண போகிறோம். 5.5 வைக்கலாம், 5.25 வைக்கலாம், ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிப்பு முன்னாடி வேணும் உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் 5.5 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் 5.25 வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து அதாவது எவ்வளோ இருக்குது, 10.25 இருந்தது. சரிங்களா? அந்த 10.25 நான் வச்சுக்கிறேன். அது கிராஸ் கட்டிங்னால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் துணி அதாவது அது கொஞ்சம் இழுவையில் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி வரும். அதனால் வந்து சேம் அதே வச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடலை அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சோட கம்மியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது பாருங்க, இதை வந்து அப்படியே கட் பண்ணிங்க.
இப்போ வந்து சிங்கிள் துணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேண்ட் துணி இருக்குது, இல்லை வேறு லைனிங் துணி இருக்குது, இல்லை அதிகமாக துணி இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் 2 போட்டுங்க லைனிங்கில், ஒரிஜினல் 1 மொத்தம் 3 போட்டிங்கன்னா ஸ்டிப்பு வந்து அழகாக இருக்கும், ஃபிட்டிங் செம்மையாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அதாவது உட்காருது பார்த்தீங்களா, யோக் பட்டி நல்லா கிரிப்பாக கொடுத்தீங்கன்னா மேலே கீழே ஏறக்கூடாது, நல்லா பட்டையை அப்படியே பிடிச்சிக்கும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அது கிரிப்னஸ் இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்ல வரேன். இதே மாதிரி 2 துணி கொடுங்க, இல்லைன்னா வேறு துணியோட கொடுங்க. மொத்தம் 3 கொடுக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? ஒன் சைடு 3, இந்த சைடு 3. இப்போ வந்து இது வெட்டிட்டாங்களா, பாருங்க அழகாக அப்படி மடிச்சிங்க. 3/4 இன்ச்சு பாருங்க, 3/4 இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சோட போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. எப்படியே வந்து போட்டு அப்படியே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே வெட்டிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் அதை கிளியர் பண்ணுற பாருங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, நம்ம இதே போட்டோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சின்னது வேணும் இல்லை பெருசு வேணுனாலும் இது வந்து அளவு கரெக்டாக இருக்குது. ஹைட் வைக்க போகிறீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணணும், அதாவது ஒன் சைடாக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா சின்னது வந்துடும், அதோட இங்கே வச்சுக்கலாம். சைடில் வந்து அது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. சரிங்களா? ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலது வந்துடும், லென்த் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கழுத்துக்கும் செட் ஆகாமல் இருக்கும், சின்னது பெருசு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், அது மெயினாக பார்த்துங்க. இல்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது சைடுக்கு இதுக்கு தைக்கும் போது செட் ஆகாமல் போயிடும், இந்த பட்டி வந்து பெருசு பெருசாக வந்துடும். இப்போ நம்ம இது வெட்டியிருக்கிறது இது என்ன இருக்குமோ அதான் வரும். ஒரு சிலர் பெருசு வந்துருச்சுன்னா அது காரணங்கள் என்னென்னா அதுதான், நீங்கள் அது வந்து மெயினாக பார்த்துங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த பேப்பர் கேன்வாஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து கடையில் வந்து விற்கிது, நீங்கள் மறக்காமல் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கேலப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், பேக் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இது அயனிங் பண்ணுறது உள் பக்கம் இருக்கும், சைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அயனிங் பண்ணுறது உள்ளே வச்சுட்டு அயனிங் அதாவது அந்த சைனிங் இல்லாத மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து மார்க் பண்ணிட்டீங்களா, இப்படி போட்டுக்குங்க. இது பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இவங்களுக்கு வந்து அளவு இந்த அளவு தான் கேட்டிருக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி பாருங்க, கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நெக் மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு, இந்த ஸ்கேலப்பிங்கிறது நிறையா போய்ட்டுருக்கு. இது ஒரு மாடலு, சின்ன ஸ்கேலப்பிங்கு, இது கொஞ்சம் பெருசு. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு சின்னது வேணுமா பெருசு வேணுமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க. இந்த சென்டர் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக வந்து பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. இப்படி போட்டிருக்கேங்க. இது என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கோட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டில் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இப்படியே மார்க் பண்ணுங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் அச்சாவோட போட்டுங்க, ஏன்னா கொஞ்சம் நம்ம தைக்கும் போதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து இப்படி அச்சா நல்லாவோட போட்டுங்க. தைக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து உட்காந்துரும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஒரு பென்சில் அளவுக்கு, அதாவது ஒரு கோடு அளவுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் 1க்கு 2 டைம் போடுறேன். போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக
வச்சாச்சு. இந்த மெயின் பாயிண்ட் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது மெயினாக பார்த்துக்குங்க. இப்படி போட்டுங்க. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 டைமாக மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வாங்க, அப்படியே வந்து இந்த பக்கம் போயிடலாம். கரெக்டாக இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுவும் இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இது பேனாவில் பண்ணுங்கள், நீங்கள் வந்து மார்க்கரில் பண்ணாதீங்க, பண்ணுறதுக்கு செட் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இந்த ஸ்கேல் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கடையில் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க என்னன்னு தெரியாது. அது நீங்கள் அவங்க வந்து கேட்டு வாங்கிங்க. இல்லை ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கடையில் பார்த்து கேட்டு வாங்கிங்க. ஓகேங்களா? முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க, இந்த அளவுக்கு வெட்டிடுங்க. 1 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச்சு இருந்தாவே போதும். இப்படி பாருங்க, இந்த மாதிரி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுற போகிறோம், இப்படி பாருங்க, எக்ஸ்ட்ராவாக இது வந்து லைனிங். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, 1.5 மீட்டருக்கு மேலே 1.60 மாதிரி வரும். இப்போ இந்த பக்கம் வந்து பாருங்கள், அயனிங் பண்ணணும், சரிங்களா? இப்படி வச்சு இந்த சைனிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து அயனிங். இப்படி வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா இது போய் உள்ளே ஒட்டிடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஒட்டிடும். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிப்பு இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த சென்டரை பார்த்து கரெக்டாக பாருங்கள், இப்படி வச்சுங்க. கரெக்டாக அந்த சென்டர் வரதை பார்த்துங்க, இப்படி பார்த்து கரெக்டாக இப்படி வச்சு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை அயன் பண்ணிட்டீங்கன்னா இதில் போய் ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது இப்படி வந்துடும், சரிங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்துடும். இதை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி இப்படி வச்சுக்கணும், புரியுதுங்களா? இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, தேங்க்யூ.